தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுள். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டவை. தேவனுடைய இது தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அது க்ளோஸ் பண்ணிடுறது. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நாம் வாசித்தோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதிகாரம் அப்படி என்றதான காரியத்தில் வர்றப்ப அதிகாரத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அது தேவனுக்கு எதிராக செயல்படுதல். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வெளியிட்டு வருகிறார்கள். தேவனுடைய கட்டளைகள், அதிகாரங்கள் இவைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி அநேகர் என்ன கீழ்ப்படியது கிடையாது, அதிகாரத்துக்கு எதிர்த்திருக்கிறது. அநேக நேரங்களில் இப்படி அநேகர் செயல்பட்டு அவங்க தனக்குத்தானே ஆக்கினைகளை உண்டு பண்ணி கொள்வார்கள். தனக்குத்தானே ஆக்கினை உண்டு பண்ணுதல். நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால், தேவன் நம்மளை நடத்துவது உண்மை என்று சொன்னால், நிச்சயமாகவே எந்த ஒரு அதிகாரமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரங்கள் எல்லாமே தேவனுடைய காலத்தில் இருக்குது. அப்போ அதிகாரம் அப்படின்னு ஒருத்தர் அதிகாரம் பண்ணுனா அந்த அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, ரோமரின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 28ஆவது வசனம் சொல்லுது, வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி நாம் நடக்கிறப்ப நம்முடைய எந்த அதிகாரமும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. நாம் முதலாவது தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே செவிசாய்க்க வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தை சொல்லக்கூடிய அதிகாரங்களுக்கு நாம் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் என்ன செய்யறது? நன்மையாகவே மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுது. இப்போ யார் என்ன பண்ணாலும் சரி, நாம் தேவனுடைய அதிகாரத்தை கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய சொல்லலை. யாரு கீழ்ப்படியணும்? மனுஷனாய் வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை யார் மூலம் வருது? மனுஷன் மூலம் வருது. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். 8ஆம் அதிகாரம் ரோமரில் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். என்று எழுத நேரிட்டாலும் மெசியாவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் தம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அதிகாரங்கள் நமக்கு எதிராக ஏவப்பட்டாலும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறபடினாலே அந்த அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை கவனிக்கணும். நம்ம தேவனுடைய அதிகாரத்தை கீழ்ப்படிந்து இருக்கிறப்ப உலகத்தினுடைய அதிகாரங்கள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கணும். மிஷ அன்பை விட்டு பிரிப்பது என்ன? உபத்திரவமோ, உபத்திரம் வந்தால் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, கவலை அடைஞ்சால் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, துன்பம் வந்தால் ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால் உடனே அவங்க ஜெபத்துக்கு போமா, உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அப்போ வேதம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் செய்குள்ளவர்களாக இருக்கிறோம். நம்மிலே தேவன் நம் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் அவர் சொல்கிறாரு, வாசிப்போம் 3:16 வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்து அந்த குமாரனுடைய அடிச்சோடு நாம் பின்பற்றும்படியாக தேவன் நம்ம நேசித்து அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகையினால அவர் மூலமாக நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை நாம் ஓராது விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தில் குறைவுபட்டவங்க நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தில் குறைவுபட்டவர்கள் நிறைய துன்பத்தை அனுபவித்திருக்கிறாங்க. அதை வேதத்தை நல்லா வாசித்து பார்க்கணும், இல்லைன்னா புரியாது. அநேக தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அதில் குறைவுபட்டு இது எப்படி ஆகும்னு சொல்லி யோசித்தவங்க அநேக துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவரானாலும் அதிகாரமானாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய யாசமேசையில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு யாஸ்வா மெஷியா ஆகிய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாய் என்று என்ன செய்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். யார் என்ன பண்ணாலும் சரி, தேவன் நம்மேல் வைக்கிற அன்பை ஒரு மனுஷன் பேசி மாற்ற முடியுமா? நன்றாக சிந்திங்க. நல்லா என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. சிந்திங்க, நல்லா யோசித்து பாருங்க. மனிதர்கள் என்ன செய்யலாம்? பல விதங்களிலே பேசலாம், பேசட்டும். ஆனால் இப்படி பல மனுஷர்கள் நமக்கு எதிராக பேசுறதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை உடனே விளக்கிடுவாரா? விளக்கிடுவாரா? இதை நம்ம வேதத்தின்படி பார்க்கணும். அவர் விளக்குவாரா? அவர் சொன்ன காரியங்களை ஒரு மனுஷன் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் உடனே நியாய தீர்ப்பு இறங்கும். உதாரணமாக
எல்லாரும் ஆபிரகாம் பற்றி பெருமையாக பேசுவாங்க. நாமும் பல இடங்களில் ஆபிரகாம் குறித்து நான் உயர்வாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், இன்னமும் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆபிரகாம் ஜாயிலுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிற அப்படின்னால ஆபிரகாமை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாமுக்குள்ள சில காரியங்கள் காணப்பட்டது. அது ஆபிரகாம் வாயிலிருந்து வெளிப்பட்டதுனால தேவன் ஆபிரகாம் விட்டுட்டாரு. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நான் அதை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு யாக்கோபுடைய வார்த்தை அபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், அபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடனும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் சொல்றாரு, நான் கேடாமா இருக்கிறேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்லி முடிக்காம விட்டியுமே ஆபிரகாம் ஒரு காரியத்தை குறித்து கேட்குறாரு. 8ஆம் வசனம் வாசிப்போம். 8 வாசிப்போம். எதினால் அறிவேன். எப்படி? இதான் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் மைனஸ் ஆகிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் வந்தது தான். தேவன் பேசுகிறாரு, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. நாட்கள் கடந்து போகிறப்ப இவங்க விசுவாசத்தை விட்டு சற்று வழி விலகி என்னதான் பிரசனம், முட்டி போட்ட பிரசனம் வந்தாலும் சரி, அபிஷேகம் இருந்தாலும் சரி, வளம் வேணும்னாலும் சரி, அநேக நன்மைகளை பெற்றாலும் சரி, நாள் ஆக ஆக பழைய கஞ்சி புளிச்சு போகிற மாதிரி என்ன ஆகிறது? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் குறைபட்டு தேவனிடத்தில் எதிர்த்து பேசி, இதை நான் எதனால் அறிவேன் ஒரு கேள்வியை ஆபிரகாம் கேட்குறாரு. கேட்டபடினால என்னுடைய பதில் என்ன இருக்குன்னு நம்ம அதை அறிந்து கொள்வோம். வாசிப்போம் 9ஆம் வசனத்தை. எல்லாம் வெட்டி வச்சிருப்போம், வாடை வந்துருச்சு, பேசாமல் இருக்க வேண்டியதானே. நான் எதனால் அறிவேன்னு கேட்டதுனால இதெல்லாம் வைக்க சொல்லிட்டாரு. வச்ச ஒரு பாடு. இப்போ ஒரு கோழி அறுத்தாலோ ஒரு ஆடு அறுத்தாலோ என்ன வரும்? காக்காலாம் வருமா இல்லையா? ஈயெல்லாம் வரும். இப்படியெல்லாம் வந்துருச்சு. இதை துரத்து என்ன செய்கிறாரு? பறவைகளை என்ன செய்கிறாரோ துரத்துறாரு. தொடர்ந்து வாசிப்போம். திகிலும் காரில் அயர்ந்த நித்திரை வந்துருச்சு. மெசியா சிலுவை மரணத்தில் திகிலும் காரில் உண்டானது மாதிரி அந்த நாட்களில் இங்கே ஆபிரகாம் உண்டாயிருச்சு. முடிஞ்சு போச்சா? எதனால் அறிவேன்னு கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு நிறைய பேர் முன்னேறாமல் இருப்பதற்கு இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது தான். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. எப்போ தான் ஆசீர்வதிக்கிறாரு? நீ ஆசீர்வாதம் எப்போ நான் ஆசீர்வாதம் போகிறேன்? மெண்டல் மாதிரி பேசி அழிஞ்சு போகிறது. நிறைய ஜனங்கள் வாக்குவாதம் வந்துடும், ஜெபம் பண்ணுவாங்க, தேவனே மறுபடி வெளிப்படுத்திடுவார். அவங்க என்ன நினைக்கிறாங்க? உடனே உண்டாகணும். ஒரு கோழி முட்டை போட்டால் என்ன செய்யணும்? அந்த முட்டையை யாரும் எடுத்து திங்காமல் இருக்கணும். அந்த கோழி சரியான இடத்துல அடகாக்கணும். சரியாக 22 நாள் கழித்து அது குஞ்சு வரணும். அதுக்கப்புறம் குஞ்சியை பிராந்து அடிச்சிடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டியிருக்குது. இப்போ தேவனுடைய வார்த்தை
நமக்கு நேராக வருதுன்னா அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை நிறைவேற நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ அனைவரோட வாழ்க்கையில் இது கிடையாது. ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, என்னோட பேசிட்டா நடக்கும், அவ்வளோதான். இவங்க என்ன செய்யற அதோட நல்லா இழுத்து போதிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக தூக்கம், பகல்லையும் தூக்கம், இரவுலையும் தூக்கம். கேட்டால் தூங்கல அப்படிம்பாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், பேர் அந்தோணி. ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும், தூங்குவார். தட்டணும், தோத்துறோம் தூங்கணும், முடிச்சிருந்தேன் பாரு. எப்படியா தூங்குவார், தட்டினா தூங்கல, முடிச்சிருந்தேன் அப்படிம்பார். நீ இப்போ தானே தூங்குன, ஒத்துக்க மாட்டார். இப்போ எங்கே இருக்கிறாங்க? இவங்க ஆவிக்குரிய தூக்க அடகு வந்துடுது. எல்லாம் சொல்லிட்டு வர அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். அவர் கேட்குறாரு 2ஆம் வசனத்தில் 15:2, அதற்கு ஆபிரகாம், யாசவாய் ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரனாகிய இந்த எலியேசரை விட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்பொழுது யாசோடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, ஒரு கற்பு பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் யாசோ விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, சும்மா விடல, விசுவாசம் வந்த ஒருபாடு பின்னும் மறுபடியும், என்னது சில இடத்துலாம் பின்னும் மறுபடியும் திரும்ப சொல்லுவான் ஆண்டவரே. பின்னும் நோக்கி, இந்த தேசத்தை உமக்கு சொந்தமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கழுதையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த யாசுவா நானே என்றார். அதற்கு அவன், யாசுவாய் ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன்? மூலமாக பேசிகிட்டு இருக்காரு, எதனால் அறிவேன்? இப்போ இன்றைக்கி இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கும், ஜுரம் வந்த மாதிரி அழுகும். ஒரு செல்ஃபோனை கொடுத்து அமைதியாக அப்படி சிரிச்சுக்கிட்டு பேசணும், அப்படியே அந்த நிமிஷம் அழுகு அப்படி நிற்கிது. என்னாச்சு? கலாச்சாரம் பிள்ளைகளை மாற்றிருச்சு. அப்போ சின்ன பிள்ளை செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நாள் அவர் கண் டாக்டரை தேடி போனோம். டாக்டர், என் பிள்ளை கண்ணு தண்ணி வருது, நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு சரி, ஒரு கஸ்டமர் வந்துட்டான், இவனை நம்ம முழு கஸ்டமராக மாற்றிக்கணும், ஒரு கண்ணாடி சிம்பிளாக ஒரு கண்ணாடி போட எல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் அடுத்து கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்சம் பவர் வச்சு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவார், கண்ணு இல்லாமல் பார்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டுருவாங்க. இந்த எதனால் அறிவேன்? விசுவாசித்தா நீ என்னப்பட்டது. ஆனால் விசுவாசத்தில் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, குறையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கட்டாமல் கிடக்குது, நம்ம மறைச்சி வச்சுருக்கிறோம், இல்லை மறைச்சி வச்சுருக்கிறோம், இந்த ஜன்னலில் மறைச்சி போர்டு வச்சுருக்கிறோம் தெரியக்கூடாதுன்ட்டு. இப்போ இப்படியே தேவன் விட்டுருவாரா? என்ன பண்ணுவார்? இதை கண்டிப்பாக பூசும்படியாய் அவர் தேவனாக இருக்கிற அப்படின்னா அதை செய்வார். அவர் யார்? தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் எவ்வளோ வேணும் பொய்யுரையா தேவன். இன்னைக்கு 2019 அவங்க போட்டிருக்கிறோம், பூசாமல் கிடக்குது. கமர்ஷியல் 6 கட்டிகிட்டு இருக்கிறோம் கரண்ட் பில். இது எவ்வளோ சிரமம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாராக இருக்காரு? நமக்கு நல்லவராக இருக்கிறார். கட்டாயம் அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவனாக இருக்கிறார். இதை விசுவாசிக்கணும். இத்தனை நாளாச்சு. எத்தனை நாளான என்ன? நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. கட்டாயம் நன்மைகளை செய்கிற தேவன். அவர் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அவர்களை எதுக்குறவங்களை என்ன பண்ணிடுவார்? இந்த பூமியிலாபடி நிக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம யாராக இருக்கார்? நல்லவராக இருக்கிறார். ஆகையினால அவர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் விசுவாசி தான். ஆனாலும் சற்று பலவீனப்பட்டதுனால ஆபிரகாம் விட்டுட்டாரு.
அவர் சந்ததி தங்களுடைய அல்லது அந்நிய தேசத்தில் அடிமைப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ சந்ததி ஆசிரியப்படணும்னா ஒருத்தர் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன ஆசிரியப்படணும்? சந்ததி ஆசிரியப்பட, உங்கள் பிள்ளைகள் ஆசிரியப்பட என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். வாசிப்போம் ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை யாவது? குறித்த காலத்திலே வருவேன், அப்போது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. குறித்த நாட்களிலே வருவேன், சாராள் ஒரு குமாரனை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எப்படி? ஆனால் இந்த வார்த்தையை சாராள் கேட்டு நகைத்தார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் நகைக்கல. ஆதியாகமம் 18 இருக்குது. நகைத்து இல்லை, நீ நகைத்தாய். என்ன பண்ணாரு? அப்போ நம்முடைய தேவன் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குரைத்தவர் என்ன செய்யாது? அவர் வாக்கு மாறாதவர். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன செய்ய மாட்டார்? வாக்கு மாற மாட்டார். அடுத்த வாசிப்போம் 10ஆம் வசனம். ஈசாக்கு ரெபேக்காள் கலப்பு வித்து கிடையாது. என்ன கிடையாது? காயின் கலப்பு வித்து. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் முதல் பிறந்த பிள்ளை கலப்பு வித்து. நான் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொன்னாங்க. என்னது? ஆனால் இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கற்போதியான போது, ஆனால் ஏவாள் கற்போதியானது ஒருத்தராலே கிடையாது, சர்ப்பத்தாலையும் ஆதாம்னாலையும். அதனால தான் உலகத்தினுடைய பாவம் பிரவேசித்தது, உலகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நிறைய போதகர்களுக்கு தெரியாது. இது வேதத்தில் மறைஞ்சு கிடக்கிறதான காரியங்கள். தேவன் யாசை மெசியா இந்த பூமியில் பார்த்து இதில் பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசம் உண்டவன்னு சொன்னார். இப்போ இதில் கேட்டாங்க, நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் அவர் சொன்னார், தேவன் இந்த கல்லுகளால் ஆபிரகாம் பிள்ளையை உண்டு பண்ண வல்லவர் இருக்கிறார் சொன்னார். அப்போ நீங்கள் உங்கள் பிதாவுடைய கிரியை செய்கிறீங்க அப்படின்னாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வேசினத்தினால் பிறந்தவர்கள் அல்லங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. யார் பிதாவினால் நடப்பட்ட நாத்து, யார் பிதாவினால் நடப்படாதவர்கள் என்றதான கேள்வியை முன்வைக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். யார் பிதாவில் நடப்பட்டவர்கள், யார் பிதாவால் நடப்படாதவர்கள் என்ற கேள்வியை வைக்கிறேன். நீங்கள் வேதவசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளாம் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வேதவசனத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். என்ன உண்டு? அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதவசனங்களை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? வேதவசனங்களை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இதை ஏதாவது மாற்றிக்கிட்டு உங்கள் நோக்கத்துக்கு செஞ்சீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். தமிழில் இயேசுன்னு சொல்லலாம், எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடில் கர்த்தர், புதிய ஏற்பாடு இயேசு. இங்கிலீஷில் லார்டு காட் ஜீசஸ் கிறிஸ்ட். ஹீப்ருவில் பழைய ஏற்பாடு முழுக்க யாஸ்வா, புதிய ஏற்பாடு முழுக்க மேசியா. மத்தேயு 1:21 பெயர் வச்சது யாஸ்வா மேசியா.
இது மூல பைபிள், இதுதான் ஒரிஜினல் பிரதி. இப்போ தமிழ் மொழிபெயர்ப்பில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இடத்துல பிரச்சனைனா மூலபுத்தகத்தை பார்க்கணும். மூல உபதேசம் என்ன செய்கிறாங்க? சிலர் விட்டுட்டு செத்த கிரியை மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூல உபதேசத்தை நம்ம விட்டுறக்கூடாது. எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ற மாதிரி குழந்தையா இருக்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு எவ்வளோ நாளைக்கு பால் கொடுக்க முடியும்? 1 வருஷம் குழந்தைக்கு பால் கொடுத்தா அது குழந்தை. ஆனால் 2 வருஷம் குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தை கிடையாது, சண்டி. அந்த குழந்தை கீழ்ப்படியாது, சண்டி ஆகிடும். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன வேணும்? நிறைய விசுவாசி இன்னும் பாலே எத்தனை நாளைக்கு தான் பால் குடிக்கிறது? 100 கிராம் 100 மில்லி பால் போதுமா? என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். பைபிள் வசனம் சொல்லுது, பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். இன்னும் குழந்தையா இருக்கக்கூடாது. அடுத்த வசனம், பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ பூரணமான வயதுடையவர் யாரு? யாஷா மெசியா. அவர் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். நாம் அவரால் நடத்தப்படணும். பலமான பலமுள்ள தூதன் என்ன செய்கிறாரு? இறங்கி வராரு. யார் வர்றது? பலமுள்ள ஒரு தூதன். வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம்